ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கிற அதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்து கேட்டுறாங்க. அதேமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் மேக்ஸிமம் நமக்கு வந்து சம்ஸ் தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா கேட்குறாங்க. எப்படி நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்து சம்ஸ் வந்து கேட்டாங்களோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு வந்து சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து யூனிட் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. வித் சொல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. சும்மா கொஸ்டின் மட்டும் கொடுக்கல, வித் சொல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால தான் இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கோம் சொல்லி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்க சம்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 117 பேஜ் இருக்குது. சரியா? 117 பேஜா, இதை போய் நம்ம இப்போ எப்படி உட்காந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அதாவது நமக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. நம்மளோட எய்ம் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம். சரியா? அப்போ பப்ளிக் எக்ஸாமில் நான் சென்டம் எடுக்கணும், நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் இதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சூப்பராக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி கவர் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? அதனால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட்லேயுமே நம்ம சென்டம் எடுக்கணும். சரியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இது 3லேயுமே நம்ம என்ன பண்ணணும் சொல்லி சென்டம் எடுக்கணும். அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ சென்டம் எடுக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சும்மா திங்க் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் சம்ஸு, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு, க்ரியேட்டிவ் 1 மார்க்கு, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாலோ பண்ணணும், அதிகமாக கோத்ரூ பண்ணணும். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட போட வேணாம், டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.